நவம்பர் 2, 1917 பிரிட்டிஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆர்தர் பெல்ஃபோர்ட் சொல்லி ஒருத்தர் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பலஸ்தீன் யூத மக்களோட தாய் நாடா நாங்க அறிவிக்கிறோம்னு சொல்லி. இவர் அறிவிக்கும் போது பலஸ்தீன்ல இருந்த மக்கள் தொகையில 90% மக்கள் முஸ்லிம்ஸ். இந்த வீடியோல நாங்க என்ன பார்க்க போறோம்னா, இஸ்ரேல் எப்படி உருவானது, இஸ்ரேல் எப்படி உருவானது கதையை கேட்கறதுக்கு நாங்கள் 1800களுக்கு போகணும். 1800களில் அரேபிய நாடுகளை ஓட்டோமன் எம்பையர் தான் ஆட்சி புரிஞ்சு வந்தது. அப்படி ஆட்சி புரிஞ்சு வரும்போது ஜெருசலேம் என்ற ஒரு நகரம் இருந்து அங்கே தான் ஜீசஸ் பிறந்தார்னு சொல்லி ஒரு வரலாறு. அந்த வரலாற்றின் அடிப்படையில் மிகவும் குறுகிய தொகையான ஒரு யூத மக்கள் தான் அந்த ஜெருசலேமில் வாழ்ந்து வந்தாங்க. அந்த ஜெருசலேம் இருந்தது பலஸ்தீனில். முதலாம் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிறப்போ பிரிட்டிஷோட கண் இந்த அரேபிய நாடுகளோட பக்கம் திரும்புது. அப்படி திரும்பும்போது பிரிட்டிஷ் இங்க இருக்கிற சில இனக்குழுக்களுக்கும் நிறைய ஆஃபர் வழங்குறோம்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒட்டமன் எம்பையர்ல இருந்து உங்களுக்கு நாங்கள் விடுதலையை வாங்கி தரோம்னு சொல்லி பலஸ்தீனுக்கும் சொல்றாங்க, யூதர்களுக்கும் சொல்றாங்க, அங்க இருந்து அரேபிய மக்களுக்கும் சொல்றாங்க. அதே மாதிரி அரேபிய மக்கள் எல்லாம் பிரிட்டிஷோட ஒன்றா சேர்ந்து ஒட்டமன் எம்பையரை தோற்கடித்து பிரிட்டிஷ் அங்க ஆட்சிக்கு வருது. அப்படி ஆட்சிக்கு வரும்போது 400 வருட காலமா ஒட்டமன் எம்பையருக்கு கீழே இருந்த பலஸ்தீன் இப்போ பிரிட்டிஷோட கைக்கு வருது. அப்படி பலஸ்தீன்ல வாழ்ந்த மக்கள்ல 90% மக்கள் முஸ்லிம்ஸ். வெறும் குறுகிய தொகையை கொண்ட யூத மக்கள் அங்கே வாழ்ந்து வந்தாங்க. அங்க மிக குறுகிய தொகையில இருந்த யூத மக்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, யூரோப்ல இருந்து வந்த மக்கள். அந்த யூரோப்ல இருந்த யூத மக்கள் ஏன் நீங்க பலஸ்தீனுக்கு வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, 1800களிலேயே யூத மக்களுக்கு எதிரான போராட்டங்கள் வெடிக்க வலிக்கிட்டு, அது இல்லாம யூத மக்களை கொடூரமா கொல்லவும் வலிக்கிட்டாங்க. அப்படி அவங்க வாழ்ந்து வார காலகட்டத்தில் தான் தெரடோர் ஹென்சல் சொல்லி ஒரு யூத குடிமகன் என்ன செய்யறாருன்னா, ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. அந்த புத்தகத்தின் பேர் ஜூதிஷ் ஸ்டேட்னு சொல்லி இருக்கு. ஜூதிஷ் ஸ்டேட்னு சொல்ல புத்தகம் 1896ஆம் ஆண்டு இந்த எழுத்தாளரால் பப்ளிஷ் செய்யப்படுது. அப்படி பப்ளிஷ் செய்யப்பட்ட கைக்கு இந்த புத்தகம் ரொம்ப வைரலாக போய் யூத மக்களோட மனதில் ஒரு விதையை விதைக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் ஓடி ஒழியக்கூடாது, எங்களுக்கான ஒரு நாட்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தை உருவாக்குறார் இந்த எழுத்தாளர். அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்குனதும் இல்லாம இதுக்கான ஒரு காங்கிரஸ் சபையையும் உருவாக்குறார் சுவிட்சர்லாந்துல. அப்ப யூத மக்களை வழிநடத்துற தலைவர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கான நாட்டை நாங்க இயேசு கிறிஸ்து பிறந்த புனித இடத்திலேயே உருவாக்குவோம்னு சொல்லித்தான் எல்லாரும் பலஸ்தீனை நோக்கி குடிபெயர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி குடிபெயர்ந்து பலஸ்தீனுக்கு போற மக்களுக்கு இந்த காங்கிரஸ் சபை மிகப்பெரிய உதவிகளை செய்யறாங்க. அதாவது அவங்களுக்கான வீடுகள், அவங்க ஒரு கம்பெனி உருவாக்கணும்னா அந்த கம்பெனிக்கான செலவுகளை ஏற்றுக்கொள்றது, அவங்களுக்கான லேண்டை வாங்கி கொடுக்குறதுன்னு சொல்லி மிகவும் ஆக்டிவா வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அந்த டைம்ல. இப்படி குடிபெயர்ந்து அங்க போற மக்களுக்கும் இந்த காங்கிரஸ் சபைக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கம் மிகப்பெரிய அளவுல உதவிகளை செஞ்சு வருது. ஏன்னு கேட்டீங்கன்னா, யூத மக்களை கொண்டே ஜீசஸ் பிறந்த இடத்துல குடியமர்த்தினா ஜீசஸை திருப்பியும் இந்த உலகத்துக்கு கொண்டு வரலாம் என்ற ஒரு நம்பிக்கையில இவங்க இந்த வேலைகளை செஞ்சுட்டு வராங்க. அதே மாதிரி பிரிட்டிஷும் சொல்றாங்க, உங்களுக்கான நாட்டை நாங்க பலஸ்தீன்லயே உருவாக்கி தருவோம்னு சொல்லி ஒரு சத்தியத்தையும் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. பிரிட்டிஷ் பலஸ்தீனத்தை ஒட்டமன் எம்பையர்ட்ட கைப்பற்றின பிறகு பிரிட்டிஷ் அங்க இருக்கிற பலஸ்தீன் மக்கள்கிட்ட ஒரு வாரத்தை கூடி கேட்கல, உங்களுக்கான தேவை என்ன, உங்களுக்கான உரிமை என்னட்டு. அவங்களோட குறிக்கோள் ஒரே ஒரு குறிக்கோளை தான் இருந்தது, யூத மக்களுக்கான நாட்டை பலஸ்தீன்ல உருவாக்கணும்ன்றதுக்காக. அதே மாதிரி பலஸ்தீன் மக்களும் ஒட்டமன் எம்பையர்ல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலையும் அடிமைகளாகவும் உரிமைகள் மறுக்கப்பட்டும் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்படி இவங்க வாழ்ந்து வர காலகட்டத்தில் தான் 1917ஆம் ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி பிரிட்டிஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆர்தர் பெல்ஃபோர்ட் பலஸ்தீனை ஜூதிஷ் நேஷனல் ஹோம்லேண்டா அறிவிக்கிறார். அங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இப்படி நடந்த பிறகு என்ன செய்யுதுன்னா, 2ஆம் உலக யுத்தம் வருது. 2ஆம் உலக யுத்தத்துல மிகப்பெரிய இனப்படுகொலை நடக்குது. அதாவது யூத மக்கள்களை கொத்து கொத்தா கொண்டு தள்ளுறாங்க ஹிட்லர் படை. அது கிட்டத்தட்ட 6 மில்லியன் யூத மக்கள் கொடூரமா கொல்லப்பட்டனர். இதுக்கு பயந்து ஜெர்மனில இருந்த யூத மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா, நாங்க எங்களோட புனித நாட்டுக்கே திரும்பி போறோம்னு சொல்லி ஜெர்மனில இருந்த யூத மக்கள் எல்லாம் இப்ப பலஸ்தீனுக்கு வரவழைக்கிட்டாங்க. அப்படி 10% இருந்த பலஸ்தீன் யூத மக்களோட பாப்புலேஷன் பலஸ்தீன்ல கிட்டத்தட்ட 30% அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கும் போது அவங்களுக்கான தேவைகளை அவங்களே பூர்த்தி செய்யறாங்க பிரிட்டிஷ் உதவியோடு. அவங்களுக்கான பாடசாலைகள், அவங்களுக்கான வைத்தியசாலைகள், அவங்களுக்கான ஃபேக்டரிகள், அவங்களுக்கான ராணுவம் எல்லாத்தையுமே தங்களுக்கு தாங்களே உருவாக்கி கொள்றாங்க யூத மக்கள். பலஸ்தீன்ல வெறும் 6% லேண்டை தான் யூத மக்கள் ஆக்கிபை பண்ணியிருந்தாங்க. தங்களோட கண்ணுக்கு முன்னாலேயே தங்களோட தாய்நாட்டை இன்னொரு இனத்துக்கு கையளிக்கிறது அங்கே இருந்த பலஸ்தீனிய மக்கள் விரும்பல. அதனால என்ன செய்யறாங்கன்னா, பிரிட்டிஷ்க்கு எதிராகவும் யூத மக்களுக்கு எதிராகவும் போராட வலிக்கிறாங்க. அப்படி முதல் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் 1936ஆம் ஆண்டு முதல் இஸ்ரேல் பலஸ்தீன போராட்டம் ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பிக்கும் போது இஸ்ரேல் ஆயுதத்திலையும் இன்டெலிஜென்ட்லையும் மிகவும் பலம் பொருந்தியதாக இருக்கும் போது பலஸ்தீனிய மக்களை இவங்க டார்ச்சர் பண்ணியும்
கண்ட இடத்துல சுட்டும் கொடூரமாகவும் கொலை செஞ்சுட்டு வந்தாங்க. அவங்களோட வீடுகளை எரிக்கிறது, அவங்க வீடுகளை உடைக்கிறது, பொம்பு வச்சு தகர்க்கிறது, இப்படின்னு கொடூரமான வேலைகளை செஞ்சுட்டு வந்தாங்க யூத மக்கள். இந்த டைம்ல தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா, இப்படி 2 பகுதியினரும் வந்து சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன கேட்டீங்கன்னா, 2 இனக்குழுவுக்கும் நாட்டை பிரிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு மேப்ல கோடை வரைஞ்சு இந்த பகுதி உங்களுக்கு, இந்த பகுதி அவங்களுக்குன்னு சொல்லி பிரிச்சு கொடுக்குறாங்க. ஆனா இதை வந்து பலஸ்தீனிய மக்கள் வந்து விரும்பல. இப்படி இந்த மேப்பை பிரிச்சு கொடுக்கறதால என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, 2,50,000 பலஸ்தீனிய பொதுமக்கள் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா அங்க இருந்து வெளியேற்றப்பட்டாங்க. அதாவது யூத மக்களுக்கான ஒரு இடத்தை உருவாக்குறதுக்காக. ஸோ இதுல கோபமடைந்த பலஸ்தீனிய மக்கள் வந்து திருப்பியும் போர்க்கொடியை தூக்குறாங்க. யூத இனத்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 10% பலஸ்தீன் பாப்புலேஷன்ல இருக்கிற அடல்ட்ஸ், அதாவது வயது வந்தவர்களை வந்து கொன்று தள்ளுறாங்க கண்மூடித்தனமா. சின்ன பிள்ளைங்க பெரியாக்கள்னு பார்க்காம தாறுமாறா கண்மூடித்தனமா சாகடிக்கிறாங்க. இப்படி கொடுமைகள் நடக்கிறத பார்த்த பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, 2 குழுவுக்கும் பொதுவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. 10 வருஷம் நீங்க 2 பேரும் ஒற்றுமையா வாழணும். அப்படி வாழ்ந்தீங்கன்னா 2 பேருக்கும் சரிசமமா இந்த நாட்டை வந்து நாங்க பிரிச்சு தரோம். ஒற்றுமையா வாழ சொல்லி குடுக்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, யூத மக்களுக்கான சில பல உரிமைகள் வந்து லிமிட் பண்ணப்படுது. அதாவது லேண்ட் வாங்குறது, கம்பெனி ஓபன் பண்றது, புது இடங்களில் போய் குடியேறதுன்றது மறக்கப்படுது. இந்த டைம்ல தான் World War II வருது. இந்த பலஸ்தீன் அண்ட் யூத மக்களோட சண்டை வந்து மிகவும் வலுவடைஞ்சு பயங்கரமா கண்ணுல காண்ற இடத்துல எல்லாம் பலஸ்தீன் மக்களை கொள்ள வலிக்கிட்டாங்க. இந்த யூத மக்கள் வந்து ஆயுதத்தால மிகவும் பலம் பொருந்தி இருந்தாங்க. அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து இவங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டு இருந்தது. ஸோ இந்த சைட்ல World War II போய்க்க World War IIல வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் டயர்ட் ஆகி பிரிட்டிஷ் அரசாங்கம் சொல்லுது, 1947ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் சொல்லுது, நாங்க வந்து பலஸ்தீன்ல இருந்து வெளியேறோம். இதுக்கு பிறகு யுனைடெட் நேஷன், அதாவது 2ஆம் வேர்ல்டு வார்ல உருவான ஒரு அமைப்பு தான் UN. அந்த UN வந்து இதுக்கு பிறகு பலஸ்தீன் பிரச்சனையை பார்த்துக்கொள்ளும்னு சொல்லி அவங்க வெளியேறாங்க. இந்த ஸ்டோரியில முக்கியமான ஆண்டுகளாக கருதப்படுறது 1947 அண்ட் 48. ஸோ இந்த டைம்ல யூத மக்களோட எண்ணிக்கை அதிகரித்ததால, அதாவது மிலிட்டரி பவர் வந்து கொஞ்சம் அதிகரித்து வந்தது. என்ன கேட்டீங்க, 2ஆம் உலக யுத்தத்தில் வந்து போராடின வீரர்கள் வந்து நிறைய பேர் அந்த யூத மிலிட்டரியில இருந்தாங்க. அதே மாதிரி எதிர்பக்கம் இருந்த பலஸ்தீன்ல இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் யாருமே இல்லை. எந்த ஒரு வார் டாக்டிக்குமே அவங்களுக்கு தெரியாது. அதனால கண்மூடித்தனமா இந்த யூத இனத்தவர்கள் தாக்க வலிக்கிட்டாங்க. 1947 அப்போ UN வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. அதாவது மேப்பை வந்து பலஸ்தீனை வந்து 2ஆ பிரிச்சு, அதாவது 55% பலஸ்தீன் லேண்ட் வந்து யூத மக்களுக்கு சொந்தம் என்று அறிவிக்கிறாங்க. ஸோ இந்த UN முடிவுக்கு எதிராக மொத்த அரேபிய நாடுகளுமே எதிர்ப்பு தெரிவித்தது. இதுக்கு நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம், இது வந்து பலஸ்தீன லேண்ட். எதிர்ப்பை வந்து UN வந்து எதுக்குமே கண்டுகொள்ளல, அவங்களோட பாட்டுக்கு பிரிச்சு கொடுத்து கொண்டே இருந்தாங்க. அப்படி பிரிச்சு கொடுத்ததும் இந்த யூத இனத்தவர்கள் வந்து சும்மா இருக்காம அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பலஸ்தீன் லேண்டை வந்து ஆக்குபை பண்ணி கொண்டே இருந்தாங்க. அதாவது அங்கே இருந்த நேட்டிவ் பலஸ்தீன் இனத்தவர்களை வெளியேற்றி இவங்க அந்த இடங்களை பிடித்து கொண்டே வந்தாங்க. ஸோ இப்படி பலஸ்தீன் மக்களுக்கு எதிராக வந்து இந்த யூத மக்கள் செயற்பட்டு கொண்டு வரைக்க பக்கத்துல இருந்த அரப் நாடுகள் எல்லாம் பலஸ்தீன் மக்களுக்கு உதவ போறேன்னு இந்த யூத மக்களுக்கு தெரிஞ்ச கைக்கு இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இவங்களை அடிக்க முதல் நாங்க அவங்களை அடிக்கணும்னு சொல்லி அட்வான்ஸா என்ன செய்யறாங்கன்னா ஒரு பிளான் போடுறாங்க. டெய்ர் ஜாசின்னு சொல்லி ஒரு வில்லேஜ் இருக்கு. அந்த வில்லேஜை இவங்க ஆக்குபை பண்ணி அங்க இருந்த மக்களை கொடூரமா கொல்றாங்க. கிட்டத்தட்ட 250 பொதுமக்களை கொண்டு தள்ளுறாங்க. குழந்தைகள் பெரியவர்கள் பார்க்காம பெண்களை உடைகளை கலைந்து நிர்வாணமாக்கி அதை போட்டோகிராஃப் எடுத்து கொடூரமாக சுட்டு கொள்றாங்க. ஸோ இவங்க இப்படி செஞ்சதால என்ன செய்யறாங்கன்னா, பக்கத்தில் இருந்த வில்லேஜ்களுக்கும் பயம் வந்துட்டு இவங்க வந்து எங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு நிலைமை வரும். அதனால என்ன செய்யறாங்கன்னா, பலஸ்தீன மக்கள் எல்லாம் வந்து அந்த இடங்களை காலி பண்ணி வெளியேற வலிக்கிறாங்க. 1948 ஏப்ரல் 19ஆம் தேதி தான் இந்த சம்பவம் நடக்குது. அப்படி பயந்து அவங்களோட இடங்களை விட்டு வெளியேறின பலஸ்தீனியன் மக்களோட எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 5 லட்சம் மனிதர்கள் இந்த ஒரு அட்டாக்கு பயந்து தங்களோட இடங்களை விட்டு வெளியேற வலிக்கிறாங்க. அப்படி வெளியேறினதால உருவானதுதான் இப்ப இருக்கிற இஸ்ரேல். ரத்தங்களாலையும் கொடுமைகளாலையும் வன்முறையாலையும் தான் இந்த இஸ்ரேல் வந்து இப்ப உருவாகி இருக்கு. என்னதான் வந்து பலஸ்தீன் மக்கள் பலஸ்தீன்ல இருந்து போராளிகளை இவங்க தீவிரவாதிகள் சொன்னாலும் அவங்களோட உரிமைக்காகவும் அவங்களோட நாட்டுக்காகவும் தான் போராடி கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 வருஷமா இந்த சண்டை வந்து போய்கொண்டே இருக்கு. அதுவும் இப்ப 2023ஆம் ஆண்டு மிகவும் கொடூரமா நடந்து கொண்டிருக்கு. அதுல என்ன ஒரு பிழை செஞ்சுட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, பலஸ்தீன் போராளிகள் இஸ்ரேல்ட நாட்டுக்குள்ள இறங்கி கொடூரமா பொதுமக்களை கொல்ல வலிக்கிட்டாங்க. அப்படி கொல்ல வலிக்கிடும் போது அது ஒரு தீவிரவாத செயலா மேற்குலகம் வந்து போர்ட்ரேட் பண்ணிட்டு, எந்த ஒரு இனமோ இல்லை எந்த ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரோ மேற்குலகத்துக்கு எதிராக போராடினாங்கன்னா அவங்களுக்கு பேர் தீவிரவாதம்னு சொல்லி முத்திர குத்தி அவங்கள அடிக்க வலிக்கிட்டுருவாங்க. ஸோ இப்படி ஒரு வன்முறையால தான் இந்த இஸ்ரேல் வந்து இந்த அளவுக்கு பலம் பொருந்திய நாடா வளர்ந்துருக்கு. அந்த இஸ்ரேல் வளர்றதுக்கு காரணமும் இந்த மேற்குலக நாடுகள் தான். இன்று மட்டும் மேற்குலக நாடுகள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு தான் இருக்கு. இஸ்ரேல் செய்த எந்த ஒரு வன்முறையுமோ எந்த ஒரு கொடுமைகளையுமோ இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தவே இல்லை. இந்த மேற்குலக நாடுகள் எல்லாத்தையும் போட்டு மூடி மறைக்கிறது தான் இந்த மேற்குலகத்தின் வேலை. இந்த வீடியோ எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. முடிஞ்ச ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி.